பொங்கல் முடிஞ்சு 2 நிமிஷம் போல பேசிட்டு வந்திருக்கேன். ஆனா வீடியோவே எடுக்கல. பேக் டு சேனல் டாட்ஸ் பிரின்சஸ். நான் தான் உங்க பிரின்சஸ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு 2 வருஷமா கிளீன் பண்ணாத எங்களுடைய குளிர்சாதனை பெட்டியை தான் நாங்க வந்து கிளீன் பண்ண போறோம். ஸோ எங்க மம்மி வந்து 1 மாசமாவே கேட்டுட்டு இருந்தாங்க இதை கிளீன் பண்ணலான்ட்டு. ஆனா நான் தான் வந்து வேணாம் தள்ளி போட்டேன். எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. we are busy. we are very very busy. அமெரிக்கன்ஸோட புஷி நாங்க. அதனால இப்பதான் கிளீன் பண்ண போறோம். ஸோ எங்க மம்மி அதாச்சும் வீடியோ கண்டென்ட் எடுக்கலாம் வாவான்னாங்க. ஆனா அது கண்டென்ட் என்னன்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சது கிளீன் பண்றதுன்ட்டு. எங்க மம்மி அவ்வளவு சூப்பர் புத்திசாலிதனமா யோசிச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு வீடியோன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க கிளீன் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால அது ஒரு கல்ல 2 வாங்கல்ல, ஒரு கல்ல ஒரே வாங்க அவங்களுக்கு. அது சாக்கு போக்கு வீடியோ. சரி ஓகே, இத நான் இப்ப திறக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரேம்ல இது வந்து தெரியாது, மேல தெரியாது ஃப்ரேம்ல, அதனால கீழே மட்டும் தான் தெரியும். பாருங்க இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ண போறது இல்ல. இதுக்குள்ள இது வந்து ஒரு மியூசியம் மாதிரி. எடுக்கிறதுக்கு புதையலா வரும். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே 4 சாம்பார் இருக்கும். என்னன்னு பார்த்தா போன வாரம் வச்சது, அதுக்கு முந்தின வாரம் வச்சது, அதுக்கு முந்தின வாரம் வச்சது. சாம்பார் மட்டும் இருக்காது, அதே போல நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னா எங்க மம்மிக்கு தான் ஹெல்ப் பண்ண போறேன். இன்னைக்கு நம்மளோட முதுகுக்கு, காலுக்கு, முட்டிக்கு இல்லாத எல்லா வலியும் வந்துரும். அதனால கொஞ்சம் வந்து ஒரு தைரியமாவே இருக்கணும். காலையில டைம்ல ஆரம்பிச்சிருந்தா ஃபுல்லா பண்ணிருக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அதனால இப்பதான் ஒரு மணி இப்பயே 7 ஆக போகுது. ஸோ நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம். பூ முதல்ல எடுத்தோடனே இது எப்பயோ சாமிக்கு வாங்கினது, அது அப்படியே மிச்சம் இருக்கு. அப்புறமா வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல எடுத்த உடனே இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த சாஸ் கெச்சப் எல்லாம் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம். முதல் அரிய வகை பொருள். இதை எப்படியே திறந்து விட்டோம்னா கரண்ட் வேஸ்ட் ஆகும். மூடிக்கலாம். எல்லாம் மூக்க மூடிக்கோங்க, தள்ளி போய்க்கோங்க. உசுறு பயம் இருக்கவங்க கிட்ட வந்துடாதீங்க. என்னைக்கு வச்ச கூட்டுன்னு தெரியல. தெரிதா நேத்து வச்ச கூட்டு. ஆனா தேங்காய் போட்டிருப்பாங்க போல. இது ஒரே நான் தெரியுது. கொட்டுறீங்களா அந்த கூட்டை? இப்படிதான் நான் ஏதாச்சும் கொட்டுங்கன்னா அதே அப்படின்னுவாங்க. அது 4 நாள் கழிச்சு அவங்களே குடுத்தி கூப்பிட்டுருவாங்க. இது எந்த வகையில செய்யணும் எங்களுக்கு தெரியல. என்ன தெரியல. I don't know guys, what is this? கறி குழம்பு ஸ்மெல் தான் வருது. அதாச்சும் எங்க வீட்டுல வச்ச கறி குழம்புலாம் வந்து கெட்டு போனாலும் கறி குழம்பு ஸ்மெல் வரும். அது அந்த மாதிரியான ஒரு டிஷ். நெக்ஸ்ட் ஐட்டம் கொஞ்சம் டக்குன்னு ஸ்பீடா போயிடலாம். எவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு தெரியுமா கைஸ்? இவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்டுக்கு நீங்க ஒரு 1000 பேரு கூட சமைக்கலாம். அவ்வளவு அறியுது பாருங்க. எங்க மம்மி வீடியோ எடுங்கன்னாங்க. ஆனா வந்து வீடியோக்கெல்லாம் காட்ட வேணாம், கூட வேலை ஆகணும் அப்படின்றாங்க. ப்ரோ இதை நேற்று சாலடுக்கு வாங்க, லெட்யூஸ், பச்சை மிளகாய். நான் என் வீடியோ எடிட் பண்ண போறேன். அண்ட் இது வந்து ஒரு நாள் ஹோட்டல்ல இருந்து வாங்கின சிக்கன் குருமா. இந்த ஒயிட் குருமா நேத்தானே வச்சீங்க கைஸ். ஹரியோகே ஒரு 4 நாள் முன்னாடி வச்ச ஒயிட் குருமா. அண்ட் பிறகு இன்னொரு குருமா. மம்மி வீட்டுல வந்து இத கிளீன் பண்ணிட்டு பாப்பாங்க. வீட்டுல பாத்திரம் வைக்க இடமே இருக்காது. சம்திங் துவையல், ஆனா கெட்டு போயிடுச்சு கைஸ். நாளைக்கே எடுத்து குப்பையில கொட்டுறதுலாம் கிடையாது, 4 நாள் கழிச்சு குப்பையில போடுவாங்க. அது வந்து ஒயிட் குருமா, இது வந்து ஒயிட் ரைஸ். இது வந்து பாலா தயிரா எந்த வகையில வைப்பான்னு தெரியல.
இப்ப வந்து வின்டர் சீசன் அப்படின்றனால தயிர் பொற ஊத்துனா கூட பொற ஏற மாட்டேங்குது. You are going to shock us. பொங்கல் முடிஞ்சு 30 இன்னைக்கு 15 நாளுக்கு முன்னாடி வச்ச பொங்கல் நெய் வழியா இருக்குது உள்ள. சரி சக்கரை பொங்கல். திரும்பியா குருமா, சரி கறி குழம்பு. இது குருமா இல்ல கறி குழம்பு. எங்க மம்மி இந்த கறி குழம்பு எப்ப வச்சாங்கன்னு தெரியாது, அந்த கறி குழம்பு எப்ப வச்சாங்கன்னு தெரியாது. இட்ஸ் வடகறி கைஸ், மூடி வைக்காம ரைஸ் ஆட் ஆயிடுச்சு கைஸ். இது வந்து எத்தனை நாள் முன்னாடி வச்ச வடகரின்னு கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க். இந்த தட்டு போட்டு முள்ளங்கி சாம்பார் ஒரு 4 நாள் தான் வச்சு கைஸ். இந்த அமாவாசைக்கு வச்ச சாம்பார் அடுத்த அமாவாசைக்கு யூஸ் பண்ண போறாங்க. ஒரு அரிய வகை டப்பா, என்னதுன்னு தெரியல. இதுங்க, இது வந்து ஜஸ்ட் 1 இயர் முன்னாடி செஞ்ச ஒரு நெய் ஃபேஸ் கிரீம் தான், நான் தான் செஞ்சேன். இன்னொரு டப்பி, இது வந்து கத்திரிக்காய். இதை திறந்து பார்க்கணுமா? இது வந்து இந்த வருஷம் போன 2025 தீபாவளிக்கு செஞ்ச. நாங்க வந்து வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு செஞ்சதெல்லாம் வச்சிருக்கோம் இங்க. இப்பயே முன்னெச்சரிக்கை குடுத்துக்கிறேன். வா மூக்க மூடிக்கோங்க. சீரியஸ் இஷ்யூ. ஐயோ கொரோனா பரவிக்கிச்சு எல்லாருக்கும். வெரி சீரியஸ். அந்த டப்பாவோட போட வேண்டியது. போன தீபாவளிக்கு நான் ஒரு ஸ்வீட் செஞ்சேன், அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. மால்பூ அதாவது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு அது அப்படியே விட்ட போல இருக்கு. அது எரிமலை ஃபார்ம் ஆன மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க மம்மி குத்துறாங்க போட்டு, குத்து 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 பாருங்க. எங்க மம்மி போட்டு குத்துறாங்க, குத்து குத்து. இதுக்கு அந்த பட்டரே எவ்வளவு பரவாயில்ல, ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு. அப்புறம் டார்க் சாக்லேட் எப்பயுமே வீட்டுல ஸ்டாக் இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் அடிக்கடிக்கு இந்த ஹாட் சாக்லேட் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னா டார்க் சாக்லேட் எப்பயுமே இருக்கும் ஸ்டாக் வீட்டுல. அதுக்கப்புறம் இது ஷார்ப்பா வெரி ஷார்ப்லி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2024 இந்த வீட்டுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண பிஸ்கெட்ஸ். இது கலரே அப்படிதான். இது வந்து குட் டேல ஜிஞ்சர் பட்டர் ஜீரா பிஸ்கெட்ஸ் டேஸ்ட். அது எங்க வீட்டுக்கு ஒரு பூனை வந்துச்சு, அது கூட நாங்க போட்டோம், பால்லாம் ஊற்றி போட்டோம், பாலை போட்டு நக்கி சோடிச்சு, அதுக்கே அது பிடிக்கல. இது வந்து போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கின வெண்ணெய். இது வரைக்கும் நம்ம தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, அமாவாசை 4 ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலா சீஸ் வந்திருக்கு. இப்பேற்பட்ட சீஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஊருக்குனா எப்படி பாருங்க, உடையுது. அது சத்தமே கேக்குது பாருங்க, பிரிண்டிங்லாம் வந்திருக்கு பாருங்க, அந்த கவர்ல இருக்க பிரிண்டிங்லாம் வந்திருக்கு. அண்ட் தென் லெமன். இது வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு. மெயின் பிக்சர் இங்க இருக்கு. எத்தனை நாளைக்கு முன்னாடி அழுகி போனது. இந்த டப்பி மட்டும் மாசம் இல்ல வாரம் என்ன கிளீன் பண்ண விட்டுருவாங்க. அதனால அந்த டப்பில இப்போதைக்கு எதுவும் இல்லை. We have got அழுகி போன, கொஞ்சி போன, தண்ணி ஊறுன கேரட். அது வேற கையில எடுத்துட்டேன். நக்கி பார்த்தா ஒரு புளிப்பு. நல்ல வேலை நான் அதை மெதிக்கல. இது வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும் என்னத்துக்கு இருங்க பாக்குறேன். யூஸ் பை வந்து
10th month 2025. மேடு வந்து 5th month 2024. இப்ப 2024 கிடையாது, 2026 கிடையாது, சாரி 25 கிடையாது, 2026க்கு வந்திருக்கோம். இன்னும் எங்க வீட்டுல இந்த மாங்காய் ஊரோட இது கைஸ், எங்க வீட்டு மாங்காய் ஊறுகால நாங்க ஸ்பூனை கண்டுபிடிச்சிருக்கோம். யாரெல்லாம் பாக்கணுமோ பாத்து. பேர்பட்ட ஒரு அரிய வகை வீட நான் பார்த்தது இல்ல. அண்ட் இது பால் பவுடர். இந்த பால் பவுடர் நல்லா இருக்கு. இந்த போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காடமன், இது எசன்ஸ் தான், காடமன் எசன்ஸ். கேக்குறவன் கேனனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கேஸ் எழுதுமான்னு இருக்காங்க. அதனால நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏமா கோழி பிறக்க போதா அதுக்குள்ளேருந்து? நாங்க வந்து கேக் செய்ய வச்சிருந்த கிளீனத்துக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் காடமன், இது கூட எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அப்புறம் ரோஸ் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ். எங்க வீட்டுல இத்தனை எசன்ஸ் இருக்குன்னு தான் பேரு, ஆனா நாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்றது வெனிலா தான். ஸ்ட்ராபெரி, அதுவும் நான் கேக் செஞ்சு ஆட் பண்ணுவேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ். இதுல என்ன இருக்குன்னா ஒரு டிராப், இந்த பாட்டில் டைகர் பிராண்டோட வெனிலா எசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து கம்மியா இருந்தாலும் ஸ்டோர் பண்றேன். திரும்பியும் ரோஸ் எசன்ஸ், அதாச்சும் ரோஸ் எசன்ஸ் வந்து 2 பிராண்ட்ல வச்சிருக்கோம். இதுல இந்த பிராண்ட் ஸ்மெல் நல்லா இருக்கும். அப்புறம் பிரியாணி எசன்ஸ், மீண்டும் நமக்கு பிரியாணி எசன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் டைகர் பிராண்டோட இந்த வெனிலா எசன்ஸ், ஆக்சுவலி பிரீமியம் வெனிலா எசன்ஸ் இது, பட் ஃபிளேவர் ரெண்டுமே வெனிலா எசன்ஸ் தான். பட் ஏன் இந்த கிளாஸ் பாட்டில்ல இருக்கதும் பிளாஸ்டிக் பாட்டில்ல இருக்கதோ டிஃபர் ஆகுதுன்னு தெரியல. ஒரே பிராண்டு, ஒரே வெனிலா எசன்ஸ் தான். ஆனா கிளாஸ் பாட்டில்ல இருக்க ஸ்மெல்லும் சரி, அது எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு இதுல. அண்ட் கிரேப்ஸ் எசன்ஸ், இதெல்லாம் நாங்க வந்து இதுக்கப்புறம் தான் ஓப்பனிங் செரிமனியா பண்ணோம். அப்படி இருக்கு எங்களோட கிரேப்ஸ் எசன்ஸ். இந்த பிரியாணி எசன்ஸ் கூட நாங்க இனிமேதான் ஓப்பனிங் செரிமனி பண்ணணும். ஆனா என்ன ஒரு மனக்கவலைனா ஓப்பனிங் செரிமனி பண்றதுக்கு முன்னாடியே கெட்டு போச்சு. அண்ட் அடுத்த காய்கறி, இதுலயும் நாங்க புதுவித பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். காஞ்சி போன, வாடி போன கறி லீஃப், தமிழ்ல மறந்துட்டேன் பேரு, கருவேப்பிலை. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி, டொமேட்டோஸ் அண்ட் புதுவித பொருள். அழுகி போன மாங்காய், சாரி தேங்காய், அழுகி போன தேங்காய். இதை இப்படி எடுத்தாலே வருது, தூக்கி வண்டி வச்சா மண்டை போலதுக்குன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா வச்சிருக்கோம் வீட்டை, சாரி குளிர் சாதனை பெட்டிய. அண்ட் தென் ஜிஞ்சர், பீன்ஸ், இதோட பேர் எனக்கு தெரியாது, ஆனா பாத்துக்கோங்க. கத்திரிக்காய், கத்திரிக்காய் வந்து எங்க வீட்டுல கத்திரிக்காய் கார குழம்பு செய்வாங்க எங்க மம்மி. கார குழம்பு காரமா இருக்கும் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்க மம்மி செய்யற கார குழம்பு அப்படியே இனிப்பா இருக்கும், வெள்ளம் போடுவாங்க. அதுக்காகவே கத்திரிக்காய் நான் வாங்கி தர சொல்லுவேன். நீங்களும் கார குழம்பு பிடிக்காதுன்னா வெள்ளம் போட்டு ட்ரை பண்ணுவாங்க, செமையா இருக்கும். அப்புறம் வெள்ளம் போட்டு சுட சுட சாதத்துல நெய் போட்டு சாப்பிடுங்க. அது கூட பருப்பு புளி ஒரு அப்பளம் இருந்தாலும் இருக்கும். இதான் என்னோட ஃபேவரட் காம்பினேஷன், நல்லா கம்ஃபர்ட் ஃபுட். அண்ட் தென் இஞ்சி, அப்புறம் வாழைக்காய். கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அப்போ அது வந்து வின்டர் சீசன் தான். ஆனா இப்ப ஜனவரி மாசம் காலைல 4 மணிக்கு மேல போனாலே வந்து காஷ்மீர்ல இருக்க மாதிரி இருக்கு. இந்த நார்மல் சீசன்ல, வின்டர் சீசன் தவிர மற்ற சீசன்லாம் காஷ்மீர் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது போல இப்ப வந்து நீங்க மார்னிங் வந்து 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து மொட்டை மணி போனீங்கன்னா இருக்கு. 7 மணிக்கு நான் 7:30 மணிக்கு அத்லெட்டிக்ஸ் போவேன். ஸோ அப்ப போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குளிர் அப்படியே நடுங்குது. சோ மேபி இந்த ஒரு ஜனவரி மாசம் வந்து சேஞ்ச் ஆச்சு, நமக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டு வந்துச்சு. சோ லைக் அந்த சில்னஸ் அப்படியே வின்டர் வந்து எக்ஸ்ட்ரீமா மாறின மாதிரி இருக்கு எனக்கு. சோ இதனால எத்தனை பேருக்கு கோல்டு வந்துருக்கு, ஃபீவர் வந்துருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒட்டி. சோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல பேசிட்டு வந்திருக்கேன், ஆனா வீடியோவே எடுக்கல. லைக் எடுக்கலன்னா நான் ஆன் பண்ணாம போல, ஆன் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். பட் வீடியோ வந்து கேப்சர் ஆகல. என்னன்னா எங்க போன்ல ஒரு இஷ்யூ. மேக்சிமம் வந்து அது எவ்வளவு நேரம் வீடியோ எடுக்குதுன்னா 25 minutes and 43 secondsக்கு கரெக்டா ஒவ்வொரு வீடியோவும் கட் ஆயிடுது. நான் வந்து அது வீடியோ எடுக்குது போனே, நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் எடுத்துருவேன். ஆனா நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசி முடிச்சிருப்பேன். போய் பார்த்தா அங்க 25 minutes 43 seconds தான் வந்து அது வந்து வீடியோவே கேப்சர் ஆயிருக்கு. இது வந்து எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அது எனக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு தடவையும் அது இவ்வளவு நேரம் தான் எடுக்கும், இதுக்கப்புறம் நம்ம போய் வந்து அதை திரும்பியும் வந்து வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நானும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விட்டுடுறேன்.
ஸோ இந்த பிரச்சனை எத்தனை பேர் ஃபோனில் இருக்குன்னு தெரியல. ஸோ இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ கைஸ், இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் யூடியூப்பில் காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறனால நான் வந்து இந்த வீடியோவை டேரெக்டாக நான் பேசுனதை வந்து இதுக்கு மேலே வந்து போட முடியாது. அதுக்கான மெயின் ரீசன் நான் வந்து பாட்டு போட்டுக்கிட்டே வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நானும் அப்படியே பாட்டு போட்டுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா, அதனால் அந்த மியூசிக் பேக்ரவுண்டில் தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து அது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து முடிச்சு ஒரு 2-3 நாள் கழித்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் இந்த வீடியோ வந்து என் அண்ணன் தான் எடிட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு பெருசாக வீடியோ எடுத்து வச்சிட்டேன். நான் ஏன் அவன் எடிட் பண்ணுவான்னு நினச்சேன்னா, ஷார்ட்ஸ் மட்டும்தான் நான் எடிட் பண்ணுவேன். ஏன்னா அது மேக்ஸிமமே 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் இருக்கும். அதை நான் 1 மினிட் ஆக்குறது ஈஸி தான். அதில் வந்து சும்மா காமெடி மீம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போட தேவையில்லை. சும்மா வந்து அதில் இருக்க ரெசிபியை தான் நம்ம எடுத்து நிறைய போடுவோம் அப்படின்றனால ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறது ஈஸின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடிட் பண்ணுவேன். லாங் வீடியோலாம் என் அண்ணன் தான் எடிட் பண்ணுவான். அதனால் அவன் தான் எடிட் பண்ணுவான்னு நினச்சிட்டு நானும் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். நான் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் இன்ஷார்ட்டில் சேர்த்துட்டு பார்க்குறான் 2 மணி நேரத்தி 49 நிமிஷமாக சம்திங் வருது. என் அண்ணன் வந்து பாதி எடிட் பண்ணிவிட்டு பின்னாடி வாய்ஸ் போகுது, அந்த மியூசிக் போகுது, அதனால நீ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றான். 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிற மாதிரி இருக்கும்னா லைக் அதுக்கு முன்னாடி நான் வந்து வாய்ஸ் அந்த மைக்கில் கொடுத்த வாய்ஸ் ஒரு 15 நிமிஷம், இது ஒரு 1/2 மணி நேரம், 45 நிமிஷத்துக்கு தான் நான் வீடியோவை கம்மி பண்ணி தரேன் அந்த மாதிரி சொன்னானா, சரி வேறு வழியே இல்லை நம்ம தான் எடிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2.5 மணி நேரமாக எடிட் பண்ணி ஏன்னா அது 2.5 மணி நேரம் வீடியோ எடுத்து 2.5 மணி நேரமாக எடிட் பண்ணி 20 நிமிஷத்துக்கு நான் ஆக்கியிருக்கேன். அண்ட் இந்த 20 மினிட்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கில் அ மஸ்கிட்டோ தான் பார்க்க போகிறீங்க. நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கொசு வந்துருச்சு. அந்த கொசு வந்து என் மேலேயே கடிச்சிட்டு இருந்துச்சு சொல்லிட்டு கொல்றதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொசு பேட் எடுத்துகிட்டு போய் அடிச்சிட்டேன். மிஷின் அக்கம்ப்ளிஷ்ட். இப்படி தான் நீங்களும் கொசு அடிக்கணும். ஸோ உங்களுக்கு கொசு அடிக்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 2 இயர்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி. அதுக்கான மெயின் ரீசன் பழைய வீட்டில் இருக்கும்போது ஃப்ரிட்ஜை ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருப்போம். அப்போயும் கிச்சன் பக்கத்தில் தான் இருந்துச்சு, இப்போயும் கிச்சன் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சனால அதை வந்து அப்பப்போ நாங்கள் பார்க்க ஈஸியாக விஷயம்னு இருக்கோம். எங்கேருந்து பார்த்தாலும் ஈஸியாக விஷயம்னு இருக்கோமா, அதனால் அதை க்ளீன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு நோக்கம் வந்து க்ளீன் பண்ணிருவோம். ஆனால் இந்த வாட்டி இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் க்ளீனே பண்ணுறோம். நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன். தனியா வேலை பார்க்க விடுறீங்க. அவன் படிக்கிறேன்னு சொல்லி பாட்டு ஆஃப் பண்ணிட்டா நீங்க வரவே இல்லை. 1.5 மணி நேரமா உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கேன், யாருமே வர மாட்டேங்கிறீங்க. வச்சுட்டு போயிட்டீங்க, இங்க தொலைக்குனீங்க. அட்லீஸ்ட் இங்க வேலை பார்க்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஒண்ணுமே பண்ணல. 10 நிமிஷமா அது? அவன் என்ன பாட்டு கேட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன படிக்கிறேன்ற பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டான். நீங்க கூப்பிட்டீங்க வந்தேன். நான் அப்போ கோவமாக தான் இருந்தேன். ஆனால் அது சொல்லும் போது என்னமோ கண்ணுலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றுச்சா, அழுது முடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாம் மூஞ்சை போய் தொடச்சிட்டு வந்து திரும்பியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ அழுது அவ்வளோ கோவப்பட்டு திரும்பியும் வேலை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் பாராட்டுமா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எங்கள் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருந்துச்சு. வெளியே நல்லா தேய்ச்சி ஃப்ரிட்ஜை கொஞ்சோண்டு க்ளோஸ்அப்பில் பக்கம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் தான் வெளியே குறை. பட் மற்றபடி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணுமோ அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த க்ளீன் பண்ண முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன்டாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்த 2 நாள் இப்போவே எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அடைஞ்சு போய் கிடக்கு. அது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.